ம். எல்லாமே இயற்கையா இருக்கணுங்கிறதுனால, நாங்க வந்து இங்க இருக்கிற மண்ணையே வச்சு கட்டின கட்டிடம் தான். செம்மண்ல கட்டப்பட்ட சுவர். இங்கேருந்து தோட்டத்துலேருந்து எடுத்த மண்ணு தான் அது. ம். அப்புறம் பிளாஸ்டரிங் மாத்திரம் சுண்ணாம்பு, இது சாணி மிக்ஸிங் போட்டு பண்ணுவோம். அந்த மாரி பண்ணுவோம். ஓகே. இந்த மேல வந்து வென்டிலேஷனுக்குங்களா? இது என்ன ஷீட் அது வித்தியாசமா ஷீட் இருக்கு? லைட்டிங் ஷீட்டுன்னு இப்ப விக்குது. ம். அது வந்து வென்டிலேஷன் நல்லாருக்கும் அப்படிங்கிறதுனால. ம். ஏன்னா மோஸ்ட்லி வர்றவங்க எல்லாமே வந்து ஐடி பீப்பிள் வராங்க. சில பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க கூட வந்து தங்கியிருக்காங்க. வாலண்டியரிங் பண்றதுக்கு. அவங்க சமயத்துல நைட்டு ஒர்க் பண்ணுவாங்க. டேல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல லைட்டிங் இருக்கணுங்கிறதுனால, மேல அந்த ஷீட் போட்டுருக்கோம். இது நமக்கு ஹீட் இறங்காது. இறங்காததெல்லாம் ஒண்ணு. ஓகே. சைடுல ஃபுல்லா தென்னை தானே போட்டுருக்கோம். அதனால. இது மெயின்டனன்ஸ்ங்கிறது எப்படி மேம்? மெயின்டெயின் இது வந்து ரெகுலரா நாங்க வந்து அது முழுகுற மாதிரி இதே ஃப்ரைடே மொழுகி விட்டுருவோம். கிளீன் பண்ணி விட்டுருவோம். ஆட்கள் வரத்துக்கு முன்னாடி திரும்பியும் பில்லோஸ், பெட்ஷீட் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, ம். காட் அங்க உள்ள இருக்கு. அத எடுத்து போடுவோம். பிளஸ் நெட்டு எல்லாமே வச்சுட்டுருக்கோம். மஸ்கிட்டோ நெட்டு. மஸ்கிட்டோ இருக்காது. ம். இருந்தாலும் அப்ராட்லேருந்து வர்றவங்களுக்கு வேணுமேங்கிறதுனால வாங்கி வச்சது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து இதுல தான் பண்ணது. நாங்க சவுக்குல பண்ணது. ம். சவுக்கு சவுக்கு கட்டையும், தென்னை சவுக்கு கட்ட மரத்தோடதும். தென்னை மர ரீப்பர் வந்து அந்த இதுல மேல. கீழ இடம் பத்தலன்னா மேல படுத்துக்கலாம். அந்த மாதிரி. படுத்துக்கிறதுக்கு அந்த ரீப்பர் தான் இருக்கு. தென்னை மர ரீப்பர் கட்ட. ரீப்பர். ஓகே. ம். இந்த அது யூஸ் சைட்லயும் 2 பண்ணிக்கலாம். சைட்லயும் 2 குடுத்துருக்கீங்க. சைட்லயும் இருக்கு. ம். ஃபியூச்சர்ல நெறைய பேர் வந்தாங்கன்னா, ஃபுல்லா போட்டு கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே.